ரெண்டே 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு களத்தை டிக்ளேர் பண்ணி ஒரு க்ளீன் ஸ்வீப்பை வந்து டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேர்தலில் வந்து எடுத்திருக்கு. யாருக்கு 108 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தாவைக்க முன்னிலையில் இருக்குது. திமுக 74 தொகுதிகள், அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு 52 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னிலையில் இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த நம்பர்ஸ் வந்து பெருசாக வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா அந்த ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ளக்சுவேஷன் நம்ம பார்க்க முடியுது. அதை தாண்டி கொளத்தூர் தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்ட விஎஸ் பாபு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வரான மு.க.ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தி அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கார். குறிப்பாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொகுதியில் 4வது முறையாக போட்டியிட்டார். அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை சந்திச்சிருக்காரு. தோல்வியை ஏற்படுத்திய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் திமுகவில் இருந்த மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் முதல்ல ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் இந்த விஎஸ் பாபு. ஏற்கனவே அவர் ஒரு வாட்டி வந்து அந்த தொகுதியில் வந்து கொளத்தூர் இன்னொரு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு இந்த விஎஸ் பாபு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ராக் ரெக்கார்டு, அதுக்கப்புறமா அதிமுக, அதன் பிறகு தாவேகா. இன்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வீழ்த்திய வெற்றி கழகத்தின் வெற்றி வேட்பாளராக வந்து பார்த்திங்கன்னா விஎஸ் பாபு வந்து பார்த்திங்கன்னா அறிமுகமாக இருக்கார். அதையும் தாண்டி சமீபத்தில் வந்து அவர் வந்து பனையூர் ஆஃபீஸ் வாசலில் நின்று இப்படி ஒரு சிம்பிள் ஒன்று பண்ணியிருந்தார். பட் அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. பட் ஆனால் இப்போ அதுதான் வந்து சென்சேஷனல் நியூஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் அவர்களே வீழ்த்தி இருக்கு தாவேகாவும் தாண்டி விஎஸ் பாபு அவர்கள் பெருசாக பிரச்சாரம் கிடையாது. பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸ் திமுக அதிமுக கூட வாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர்ஸை வந்து விஜய் அவர்களோட கட்சி பெற்றிருக்கு. அதுக்கு குறிப்பாக நம்ம வாழ்த்து சொல்லி ஆகணும். அதையும் தாண்டி அடுத்த முதல்வராக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து வெகு விரைவில் வந்து சிஎம் ஆகுவார் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. அது இன்னும் மெஜாரிட்டி நம்பர்ஸ் கிடைக்கலையே, அந்த டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் கேட்கலாம். அதற்கான பாசிபிலிட்டிஸ் அந்த பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்படேஷன்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் போன்ற கட்சிகள், பாமக போன்ற கட்சிகள், விசிக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஐயுஎம்எல், இந்த மாதிரி வந்து கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த குறிப்பாக காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஐயுஎம்எல், இந்த 4 கட்சி விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவித்தாலே வந்து பார்த்திங்கன்னா விஜயால் ஆட்சி அமைக்க முடியும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2006 இந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த கவர்மெண்ட்டில் திமுக வந்து இருந்துச்சு. ஆப்போசிட்லேருந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தது பாமகவும் காங்கிரஸும். அப்போது ஒரு பெரிய நம்பர்ஸ் வந்து தேவைப்பட்டிருந்துச்சு. பட் இப்போ அந்த பெரிய நம்பர்ஸ் கூட தேவைப்படாது. ஏன்னா ஏறக்குறைய கரெக்டாக ஒரு 10 நம்பர்ஸ். இப்போ இந்த 108 தொகுதிகள் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துட்டா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகுதியை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் 2 தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணதுனால ஒரு தொகுதியை அவர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பை எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை இந்த காம்பினேஷன்ஸ் போகலை அப்படின்ற பட்சத்தில் ரீபோலிங் நடக்கும். ரீபோலிங் நடந்தால் ஆப்வியஸ்லி டிவிக்கு இன்னும் கிளியராக இன்னும் அதிகமான ஒரு சீட்டை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக இந்த தீர்ப்பை மக்கள் தீர்ப்பை நம்ம பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் திமுக அதிமுகவுடைய பரிச்சயமான வேட்பாளர்கள், பழம் தின்னு கொட்டை போட்ட பாலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து மிகப்பெரிய பாலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து தோற்று போயிருக்காங்க. குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோற்று போயிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. அதையும் தாண்டி மாசு தோற்றுருக்காரு. பல தொகுதிகளில் வந்து பல அமைச்சர்கள் வந்து தோற்று போயிருக்காங்க. பல அமைச்சர்களால் வெற்றி பெறவே முடியல அப்படின்னு தாண்டி 2வது இடம் 3வது இடம் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் திமுகவுடைய கரண்ட் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் ஆகட்டும் சரி, பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கவே கிடையாது. சேகர் பாபு, செந்தில் பாலாஜியுடைய வெற்றியுமே வந்து மிகப்பெரிய ஒரு இழுப்பீடு இருந்து அதுக்கப்புறம் வந்துச்சு. சேப்பாக்கம் தொகுதியில் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெக் டு நெக் மூமெண்ட் இருக்கின்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதையும் தாண்டி அதிமுக வேட்பாளர்கள் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நடுவில் கொஞ்சம் லீடிங் இருக்க மாதிரி இருந்தாலுமே அது திருப்பி திமுக வசம் வந்தது. அந்த 75-50 நம்பர்ஸ் நம்ம நடுவில் பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக 50க்குள்ளே அடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அதிமுகவுக்கு போயிருக்கு. அதிமுக அப்போ 75 இருந்துச்சு, அது அப்படியே வந்து உல்ட்டாவாக வந்து திமுக பக்கம் வந்திருக்கு. என்னதான் இருந்தாலுமே இது மக்களுடைய தீர்ப்பு. மக்களுக்காக விஜய் என்ன பண்ணாருன்றதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பிரச்சாரம் இல்லை, கேம்பெயின் இல்லை, பெருசாக ஒரு கவர்ச்சியான திட்டங்கள் இல்லை. அப்படிலாம் இருந்துமே மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் ஒரு மாற்றம் வேணும். நீண்ட காலமாக திமுக அதிமுக இருந்த அதிருப்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியை எழுந்து விஜய் அவர்களுக்கு இந்த வாக்குகளை செலுத்தியிருக்கதா பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த இடத்துல விஜய் வெற்றி பெற்றாரான்னு கேட்டால் மக்கள் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்பு அப்படின்றது வந்து ஏற்கனவே பல கட்சிகள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அவங்கள நம்பாமல் விஜயை நம்பி வந்து பார்த்திங்கன்னா
மக்கள் வந்து வாக்கு செலுத்துறாங்க. ஏன்னா 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி 234 தொகுதியிலும் தனியாக நின்னாரு. ஆனால் அன்புமணி ஒரு பெரிய மாற்றமாக வந்து மக்கள் பார்க்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வச்சிருந்த ஒரு ஃபார்ம் பண்ண ஒரு அலையன்ஸ், அதாவது நான் தலித் மூவ்மெண்ட் மாதிரி ஒரு மூவ்மெண்ட் அவங்க ஃபார்ம் பண்ணியிருந்தது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு பேஸை தான் கிரியேட் பண்ணி வச்சிருந்துச்சு. அதனால் அவங்க 2016 அவங்க தனியாக களம் காண்ட போது பெரிய ஒரு சப்போர்ட் கிடையாது, மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி கிடையாது. பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் மட்டும்தான் அது அறியப்படுது. மாற்ற முன்னேற்றம் அன்புமணியோட அந்த கேம்பெயின் வெற்றி பெற்றுச்சே தவிர அதுக்கப்புறம் அது பெருசாக வெற்றி பெறவே இல்லை. ஆனால் அந்த கேம்பெயினை டிசைன் பண்ண அதே ஜான் ஆரோக்கிய சமிதம் தான் இந்த வாட்டி டிவிகேவுடைய கேம்பெயினும் வந்து டிசைன் பண்ணியிருந்தாரு. பட் இந்த ஒரு கேம்பெயின் வந்து ஒரு சக்ஸஸ் கேம்பெயினாக மாறி இருக்கு. குறிப்பாக ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க விஜய் அவர்களை வெளியே போகிறது தடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி தான். நீங்கள் அடிக்கடி போனீங்கன்னா உங்களோட பப்ளிசிட்டி குறைஞ்சிரும், ஜனங்க வரமாட்டாங்க, ஜனங்க உங்களை பார்க்கணும்னு வரமாட்டாங்க, உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அந்த கிரேஸ் குறைஞ்சிரும். அந்த கிரேஸை குறையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்லியதா பல பேர் இந்த தகவலை சொல்லியிருந்தாங்க. பட் இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை அப்படின்றது அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் வந்து வெளிச்சம். இதையும் தாண்டி பல விஷயங்கள் வந்து தாவேகா சார்பில் விமர்சனமாக வந்து தாவேகா மீது விமர்சனமாக அது வைக்கப்பட்டிருந்துச்சு. அதையும் தாண்டி மக்கள் வந்து தாவேகாவை தேர்ந்தெடுக்கிறார்கள், விசிலை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கும். ஏன் அப்படின்னா பல முக்கியமான பாலிட்டிஷியன்ஸ் வந்து தோல்த்து போயிருக்காங்க, ஒரு சில பேருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஎஸ் பாபு ஆகட்டும் சரி, ஜேசிடி பிரபாகர் ஆகட்டும் சரி, செங்கோட்டையன் ஆகட்டும் சரி, அவங்க சத்யபாமா ஆகட்டும் சரி, இந்த மாதிரி பல பேருக்கு வந்து மக்கள் வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு திமுக சார்பில் ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் ஓபிஎஸ்க்கு அந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்டாலினுக்கே மக்கள் வந்து இந்த வாட்டி வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றத பார்க்க முடியுது. குறிப்பாக இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேட்புமனுவில் தாக்கல் பண்ண அந்த ஒரு சில விஷயங்கள், குறிப்பாக முதல்ல ஸ்டாலின் அவர்கள் எங்கிட்ட 10,000 ரூபாய் கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார். அதெல்லாம் அப்போவே வந்து சர்ச்சையாக இருந்துச்சு. பல இடங்களில் ஒரு சில முரண்பாடுகள் இருந்துச்சு, கார் இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஒருவேளை இதெல்லாம் வந்து இந்த எலெக்ஷன் போலிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதையும் தாண்டி மக்கள் வந்து விஜய் வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு நபராக பார்த்துருந்தாங்க. குறிப்பாக பல இடங்களில் விஜய் அண்ணன், விஜய் எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பல இடங்களில் பல பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக திமுகவையும் அதிமுகவையும் மென்ஷன் பண்ணுறப்ப எங்கள் தலைவர், எங்கள் ஐயான்னு எடப்பாடி சொன்னாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸ்டாலின் தொடரட்டும், நல்லாட்சினா எடப்பாடியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாகை சூடும் வரலாறு திரும்பி இருக்குது. குறிப்பாக இது வரலாறு திரும்பி இருக்கான்னு சொன்னால் ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவோ அதிமுக கூட இந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சதில்லை. ஏன் அப்படின்னா கட்சி ஆரம்பித்து ஒரு குறைந்த காலத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர்ஸில் இந்த கட்சிகள் வாங்கினது கிடையாது. 57 திமுகவுமே வந்து கம்மியாக தான் வாங்கியிருந்தாங்க. முதல்ல 67 ஜெயிச்சப்பவுமே அண்ணா ஜெயிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயங்களை பார்க்க முடியுது. 77 கம்யூனிஸ்டோட அலையன்ஸ் வச்சு தான் வந்து அதிமுக வந்து ஜெயிச்சிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 7 ஆண்டு கால அரசியல் ஒரு 5 ஆண்டு கால அரசியல் பிரவேசம் இருந்துச்சு. அதில் பல அடிகளை வந்து அதிமுக வந்து வாங்கியிருந்துச்சு. அப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலையோ அப்படின்ற விஷயங்கள் பார்க்க முடியுது. ஏன்னா 2 வருஷத்தில் பெருசாக கேம்பெயின் கிடையாது, பெருசாக பிரச்சாரம் கிடையாது, மக்களை போய் அவர் சந்திக்கவே இல்லை. ஓட்டு கேட்க கூட நீங்கள் போக மாட்டீங்களா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்து பல இடங்களில் பேசியிருந்தோம். பட் ஆனால் ஓட்டு கேட்க கூட நீங்கள் வர தேவையில்ல, உன்னை நாங்கள் நம்பி ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. குறிப்பாக வேட்பாளர்கள், ஒரு சில வேட்பாளர்கள் மீது விமர்சனங்கள் இருந்தாலுமே அந்த வேட்பாளர்கள் வந்து எக்கச்சக்கமான ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. அப்போது இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர்களாக பார்க்கல, விஜய் அப்படின்ற ஒற்றை முகத்திற்காக விழுந்த ஓட்டுக்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த விசில் சின்னத்தை மக்கள் வந்து புது சின்னம் அது எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஆனால் இந்த சின்னத்தை ஈஸியாக கொண்டு போய் வந்து தாவேக்கா சேர்த்துருக்கு. ஈஸியாக ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்கள் சொன்னதான், ஆல்ரெடி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் பேசுன பல விஷயங்கள் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்க முடியுது. டிவிகே vs டிஎம்கேனாரு பல இடங்களில் திமுக தோக்கிறதுக்கான காரணமாக தாவேக்கா தான் இருக்குது. குறிப்பாக தலைநகர் சென்னையில் இருக்க 16 தொகுதிகளில் இப்போ இருக்கிற 14 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து கைப்பற்றிருக்கு. கொங்கு மண்டலத்தை தாவேக்கா கண்டுபிடிருக்கு. டவுன் சவுத்தில் மதுரை போன்ற இடங்களில் வந்து பார்த்தீங்களா தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கு. குறிப்பாக பிடிஆரா சுந்தர்சியா நம்ம டிஸ்கஷன் வெற்றி பெற்றிருக்கோம். குறுக்க அந்த கௌஷிக் வந்தன்ற மாதிரி வந்து முஸ்தபா வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. பல இடங்கள் அப்படி தான் இருக்குது. ஸ்ரீநாத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் என்னப்பா தெரியும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, ஸ்ரீநாத் ஜெயிச்சிருக்காரு. அந்த மாதிரி பல தொகுதிகளில் வேட்பாளருக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் ஜெயிச்சிட்டாரு. திருத்தணி தொகுதியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சத்யகுமாருக்கு அந்த நெகட்டிவான விஷயம் போயிடுச்சு. அதிமுகவோட அரி வந்து பார்த்தீங்கன்னா அதை தட்டி தூக்கிட்டு போயிட்டார். 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறேன்னு சொன்னார். பாவம் பாவரு அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. மாதவரம் தொகுதி தாவேக்கா கேண்டிடேட் அங்கே கரண்ட் எம்எல்ஏவான சுதர்சனனை விட ஏற்கனவே 83,000 ஓட்டுகள் அதிகமாக வாங்கி ஜெயிச்சிருந்தார். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர்ஸை ஜெயிச்சவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள். பட் அவரே வந்து இந்த வாட்டி 10,000 ஓட்டு கம்மியாக வாங்கி தோற்று போயிருக்காரு.
அவர் தோத்தது அதிமுக கூட கிடையாது. அந்த அதிமுக ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ண தாவேகா கிட்ட அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்குது. அப்போது அப்படி இப்போ முதல்வரே தோக்குறார் அப்படின்னா ஒரு க்ளீன் ஸ்வீப் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. ஆனாலுமே த அப்சல்யூட் நம்பர், த 118 அப்படின்ற மேஜிக் நம்பர் அப்படின்றது இன்னும் வரவே இல்லை. அந்த மேஜிக் நம்பரை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் வருமா, விசிகா வருமா, ஐயுஎம்எல் வருமா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வருமா, இவங்களாம் ஆதரவு கொடுத்து சீட்டு கூட இருந்து ஆட்சி அமைக்கிறாங்களா, இல்லை வெளியிலேருந்து ஆதரவு தராங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. குறிப்பாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது அப்பத்திலேருந்தே ஒரு பெரிய ஒரு கலக்க குரலாக வந்து வச்சுருந்தாங்க. விசிகாவில் இருந்த ஆதரவு வருதுன்னா அதை அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணி அது ஒரு பஞ்சாயத்து தாக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா விசிகாலேருந்து வெளியே வந்து தாவைக்கால சேர்ந்திருந்தார். இப்போ அதையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை சேர்ந்த ஒரு சில பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. விசிகா, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்துச்சுன்னா தாவைக்காவோட வெற்றி எளிதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் வந்து பேசப்பட்டுச்சு. ஒருவேளை விசிகா காங்கிரஸ் கட்சிகள் முன்னாடியே இந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகி வந்திருந்தாங்கன்னா 234 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக எடப்பாடிலாம் போன வாட்டி வந்து 90,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தார். அது அப்படியே கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ராயபுரத்தில் ஜெயக்குமார் அவர்கள் தோல்வி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களே தோத்துட்டாங்களா, மதுரையில் பிடிஆர் தோல்வி, அமைச்சர் மூர்த்தி தோல்வி, இப்போ தோல்வி 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 அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தோப்பா நாளைக்கு தோப்பன்ற மாதிரி திமுகவுடைய தோல்வி வளர ஆரம்பிச்சிச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக விஜய் ஒரு இடத்துல பேசுகிறப்ப சொல்லியிருந்தாரு, திமுக மீண்டும் ஆட்சியை பிடிச்சதா வந்து வரலாறே கிடையாது, அவங்க அப்பாவாலே முடியலையா, இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ கேட்குறப்ப எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க, ஏப்பா நீ கேம்பெயினே பண்ண மாட்டேன் அவங்கள போய் கலாய்க்கிறேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேம்பெயினே பண்ணாமல் கலாய்ச்சி இந்த இடத்துல களத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு சாதகமாக வந்து கொண்டு வந்திருக்காரு. விஜய் என்னும் நான் தமிழக முதல்வராக அப்படின்னு சொல்லிட்டு பதவி ஏற்கும் காலம் வெகு விரைவில் வர இருக்கு. அது சார்ந்த ஜோசியக்காரங்களோட சேர்ந்து ஆலோசனைலாம் வந்து பனையூர் பங்களாவில் நடந்துகிட்டு இருக்கு. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போகும் தேதி அப்படின்றது வெகு விரைவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி இருந்தாங்க. பட் அந்த மாற்றத்தை வந்து விஜய்க்கு கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் பல கட்சிகள் என்ன பார்க்குறது. எப்படிப்பா அவர் ஜெயிச்சார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்குலஸ் சிச்சுவேஷன் தான் பல பேர் இருக்குன்னா இப்போ சினிமா பார்க்குற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எந்த சினிமாவை வைத்து திமுக அதிமுக மக்களை வந்து இவ்வளோ நாள் வந்து ஏமாற்றி வச்சுருந்தாங்களோ அந்த சினிமாவிலேயே திமுக அதிமுக தோற்று போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, முக்கியமான மக்கள் பிரச்சனை வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஏதாவது ஒன்று டைவெர்ட் பண்ணி ஏதாவது ஒரு சினிமா சார்ந்த விஷயங்களையும், அப்படி இல்லை அப்படின்னா அஜித் விஜய் மோதல், ரஜினி கமல் மோதல், இல்லை ரஜினி விஜய் மோதல் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதெல்லாம் கார்னர் பண்ணி பைப்பில் டைவெர்ட் பண்ணாங்களோ கடைசியில் அந்த ஒரு ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக திமுகவை வந்து பார்த்திங்கன்னா மண்ணை கவ வச்சிருக்கு. அதிமுக 50க்கு கீழே தொகுதிக்கு போயிருக்காங்க, திமுக 73க்கு போயிருக்காங்க. இப்போ வந்து பல பேர் வந்து சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து விஜயோட வந்துடும், ஒரு பெரிய நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திமுகக்கு எதிரான ஒரு ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவும் விஜயம் சேர்ந்து அமைப்பார்கள். ஏற்கனவே கரூருக்கு அப்புறமா வந்து புள்ளியார் சொல்லி போட்டாச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்து எடப்பாடி பேசியிருந்தார். அப்படி இருக்கிறப்ப அதிமுக ப்ளஸ் தாவேகா கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே காங்கிரஸ் எம்ஜிஆர் வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் வந்துச்சு ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. பட் ஆனால் மார்க்கபுளான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறமா அதிமுகவில் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து விட்டது. அதை தான் வந்து பார்த்துக்கணும். குறிப்பாக இந்த இடத்துல தாவேகா ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தா அந்த இடத்துல தாவேகாவில் செங்கோட்டையன் ஜெயிச்சிருக்கார், தாவேகாவில் ஜேசிடி பிரபாகர் ஜெயிச்சிருக்கார், தாவேகாவில் கூப்பா கிருஷ்ணன் ஜஸ்ட் மிஸ்ஸு. லால்குடியில் மட்டும் லீமா ரோஸ் மார்ட்டின்னா கூப்பா கிருஷ்ணன் ஜெயிச்சிருப்பார். தாவேகாவில் சிடிஆர் நிர்மல்குமார் ஜெயிச்சிருக்கார், விஎஸ் பாபு ஜெயிச்சிருக்கார். அப்போ இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை பின்புலமாக கொண்டவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க, சத்யபாமா ஜெயிச்சிருக்காங்க. பட் அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிமுக வந்து அலையன்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக கரைந்து விடும். காங்கிரஸ் அதிமுகவில் கரைந்த மாதிரி தாவேகாவில் அதிமுகவில் கரைவதற்கான வாய்ப்பு அதிகம். இல்லை மாணிக்கம் தாகூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ சொன்ன மாதிரி காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் வந்துச்சுன்னா அது ஒரு த்ரெஷ்ஹோல்டை மெயின்டைன் பண்ணும் அப்படின்ட்டு தான் பார்க்க முடியும். ஆனால் பெருசாக அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த மெஜாரிட்டி நம்பர்ஸ்க்கான விஷயங்களை இவங்களோட டிஸ்கஷன் மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில பேர் சொல்கிற காம்பினேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸை கூப்பிட்டுப்பாங்கப்பா, காங்கிரஸில் ஒருத்தருக்கு வந்து டெப்யூட்டி சிஎம், விசிகா வந்தால் விசிகாவில் ஒருத்தர் டெப்யூட்டி சிஎம், ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறேன். இல்லை முக்கியமாக நம்ம இலாக்கா தரோம், நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வந்துருங்க. இலாக்கா தந்தால் வந்து இப்போ திமுக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து எந்த ஒரு போர்ட்ஃபோலியோமே வந்து இவங்க காங்கிரஸுக்கும் கொடுக்கல, பாமகவுக்கும் கொடுக்கல. பட் அந்த மாதிரி தப்பை வந்து பார்த்திங்கன்னா தாவேகா பண்ணாது. நாங்கள் உங்களுக்கு மினிஸ்ட்ரி தரோம், 5 வருஷம் கூட நம்ம வந்து ரன் பண்ணலாம், அதுக்கப்புறம் அலைன்ஸ் வைக்கிறோமா வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கலான்ற விஷயங்கள் வந்து
பேசிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பல பேர் சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஓட்டு போட்டால் பாஜக வந்துடும், பாஜகவுக்கு வராமல் இருக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் முதல்வர் பல இடங்களில் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இந்த தேர்தலில் பாஜக வரணுமா வேணாமான்றதை தாண்டி வந்து திமுக வரணுமா வேணாமான்றதை மக்கள் முடிவு பண்ணதாக தெரியுது. ஏன் அப்படின்னா பாஜக வர வேணான்னா பாஜக தொகுதிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தோற்று மற்றவங்க வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும், இல்லை அட்லீஸ்ட் பாஜக தோற்று இருக்கும். பல இடங்களில் திமுகவே தோற்றுருக்கு, சிட்டிங் மினிஸ்டர் தோற்றுருக்காங்க. ஏன்னா நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க நம்பர்ஸ். ஏதோ ஒரு 1000 ஓட்டில் தோற்றுட்டாங்க, 2000 ஓட்டில் தோற்றுங்கன்னா பரவாயில்ல. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுருக்கார். துரைமுருகன் 5000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுருக்கார். தாமோகன் பாசன் 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுருக்காரு. பட் அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து கேம்பெயின்லாம் வந்து செட் ஆகலையோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. விஜயை திமுக ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுருச்சா, ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி, ரொம்ப அன்டெஸ்டடாக இருக்கார், ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருச்சான்னு ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக இவர் அன்டெஸ்டடாக இருந்தது தான். சட்டமன்ற தொகுதிகள் இடைத்தேர்தலெலாம் போட்டியிடாமல் ஸ்ட்ரெயிட்டாக இந்த தேர்தலில் போட்டியிடுறதுனால தான் இந்த ஒரு நம்பர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயங்களையும் பார்க்க முடியுது. அதை தாண்டி காலகாலமாக திமுகவுக்கு வென்றுட்டு இருந்த தலித் ஓட்டுகள், பெண்கள் ஓட்டுகள், இளைஞர் ஓட்டுகள் ஆகட்டும் சரி, சிறுபான்மையர் ஓட்டுகள் பெருமளவு வந்து விஜய்க்கு ஷிஃப்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா விஜய் போட்ட பெரும்பாலான இஸ்லாமியர் கேண்டிடேட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. முஸ்தபா ஆகட்டும் சரி, பல பேர் வந்து பர்வேஸ் ஆகட்டும் சரி, இவங்களாம் வின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையரோட காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அப்படி கிளைம் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்திருக்கு. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி நகர்ந்து இருக்கு. 3%, 4% கூட, அதாவது இவ்வளோ நாள் 10 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் நோக்கி போகிற மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவங்க சின்ன ட்ராக் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணது அவ்வளோதான். இதில் மெஜாரிட்டியாக நம்ம பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா அந்த 1.5 கோடி ஓட்டுகளுக்கு மேலே வந்து தாவேகா வாங்கியிருக்கு. இது வரைக்கும் திமுக அதிமுக கூட வாங்கவே இல்லை. 1.5 கோடி ஓட்டுகள் தாவேகாவுடைய ஓட்டுகள், எந்த கூட்டணி கட்சியும் போடாத, கூட்டணி கட்சிக்காரங்களும் போடாத ஓட்டுகள்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணோம். ஏன் அப்படின்னா திமுக அதிமுக வாங்கினா அந்த இடத்துல அதோட கூட்டணி கட்சியும் சேர்த்து அந்த இடத்துல போல் ஆகிருக்கும். பட் இந்த வாட்டி தாவேகா வாங்கின அந்த ஓட்டுகள் 1.5 கோடி ஓட்டுகளும் சுத்தமான தாவேகா ஓட்டுகள், சுத்தமான விஜய்க்கான ஓட்டுகள், சுத்தமான விசிலுக்கான ஓட்டுகள். அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு அப்கமிங் சேஞ்சை வந்து பொலிட்டிக்கலாக வி ஹேவ் டு அடாப்ட் அப்படின்ற விஷயங்களும் பார்க்க முடியுது. இது வரைக்கும் விஜய் மேலே இந்த விமர்சனங்களை தாண்டி இதுக்கப்புறம் ஒரு சிஎம்மாக என்னென்ன பண்ணணும், அதற்கேற்ற விஷயங்கள் என்னென்ன விஷயத்தை அவர் முதல்ல அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதையும் தாண்டி நீட் போன்ற விஷயங்களில் இப்போ விஜயோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும். ஏன்னா இப்போ நீட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, திமுக ஒரு மிகப்பெரிய மௌனம் சாதிச்சிருந்தாங்க. போன வாட்டி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயிங் ஃபீல்டு இருந்துச்சு. ஏன்னா கவர்மெண்ட் மேலான ஒரு ஆன்டி இன்கம்சி ஆகட்டும் சரி, நீட் விஷயமாகட்டும் சரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி டிவிகேவோட கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்றது ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு கொஸ்டினாக இருக்குது. நீட் விஷயத்தில் விஜயோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும், பரந்தூர் ஏர்போர்ட்டில் என்ன விஷயமா இருக்கும், கள்ளச்சாராயம், மது, கஞ்சா போதை, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி பல விஷயங்களில் டிவிகேவோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்குன்ற ஒரு கேள்வியாக இருக்குது. குறிப்பாக மதசார்பின்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கும் விஜய் வந்து பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுகள் தாக்கப்பட்ட போது, கிறிஸ்மஸுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுகள் தாக்கப்பட்ட போதும் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பேசிக்கவே இல்லை அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக இஸ்லாமியர் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் சரி, கிறிஸ்தவர்கள் சார்ந்த விஷயத்தில் பெருசாக அவர் வந்து ரியாக்ட் பண்ணிக்கல. ஆனாலுமே சிறுபான்மையர் ஓட்டு பெருசாக ஷிஃப்ட் ஆகிருக்கு. காங்கிரஸ் திமுகவுக்கு மட்டுமே விழுந்துட்டு இருந்த காலகாலமான அந்த ஓட்டுகள் வந்து விஜயை நோக்கி நகர்ந்து இருக்குன்றதை பார்க்க முடியுது. அப்படி இல்லை திரும்பி இவர் வந்து விஜய் வந்து பிஜேபி கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா, திரும்ப இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடைய ஒரு சில பேர் வந்து பேசியிருந்தாங்க, அமைச்சர்கள்லாம் என்ன பேசுகிறார், ராம்தாஸ் அதவாலே போன்றவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தாவேக்கா ஜெயிச்சு வரப்போ அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வச்சு நாங்கள் ஆட்சி அமைப்போம், பாஜக ஆட்சி அமைவது உறுதி அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி அவங்க சொன்ன விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி விஜய் அவர்கள் அதிமுகவோட ஆட்சிக்கு போவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கெஜ்ரிவால் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் யாருக்கு எதிராக ஒரு போட்டி போட்டாரோ அவங்களோட சேர்ந்தே ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாரா, இல்லை டிஎம்கே கூட இருக்கணும், இல்லை டிஎம்கே அலையன்ஸை ஜெயிச்சவங்க கூடவே சேர்ந்த ஆட்சியை அமைப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி இல்லை மொத்தமாக ஆட்டத்தெல்லாம் கலைங்கப்பா, திருப்பி முதல்லேருந்து போலிங் வச்சு ஃப்ரெஷ் போலிங் நடத்தி அதில் யார் மெஜாரிட்டி வர்றாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டை தாண்டி பல தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பல மாநிலங்களில் பாஜக ஜெயிச்சிருக்கு. அசாம், மேற்கு வங்கத்தில் வந்து பாஜக ஜெயிச்சிருக்கு. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு நம்பர்ஸை வாங்கியிருக்காங்க. பட் அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யார் முதல்வர் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் அடுத்த 5 ஆண்டு கால முதல்வரை
இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதிமுக தாவேகா கூட்டணியில் வேற ஏதாவது சிஎம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இன்னும் ஒரு சில பேர் அதிமுக திமுகவினர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் கேஸ் பெண்டிங் இருக்குது, விஜய் வந்து சிஎம் ஆக்க மாட்டாங்க, விஜய் சிஎம் ஆனாலும் ரொம்ப நாள் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி பல கான்ஸ்பிரசி தியரிகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை ஆதவர்ஜனாவும் பிஜேபியும் சேர்ந்து விஜய் வந்து ஜெயிலுக்கு அமிச்சிட்டு ஆதவர்ஜனா சிஎம் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி விஷயங்களுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆதவர்ஜனா வந்து இந்த முடிச்சு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி வந்து முடிஞ்சிச்சு, ஐ மீன் இந்த குடும்ப ஆட்சி முடிஞ்சிச்சு அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இவங்க என்ன மாதிரி விஷயங்கள், ஊழலுக்கு எதிராக தான் இந்த பல விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஊழலுக்கு எதிராக இந்த கட்சி என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியுமே இருக்குது. திமுக அதிமுக பெருசாக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னுமே இவங்க இந்த சினிமாட்டிக்காக சொல்லணும். ஆக்சுவலி இந்த ரிசல்ட் எல்லாமே ரொம்ப சினிமாட்டிக்காக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப சினிமாட்டிக்காக நடக்க வேண்டிய விஷயங்களாக வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக ஆட்சி அமைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தாவேக்காவினர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா தாவேக்கா வந்து ரெஸ்பான்சிபிளாக பாலிடிக்ஸ் பண்ணுமா? இதுக்கப்புறம் அந்த விசில் அடிக்கிறது, டிரான்ஸ்ஃபார்மர் மலை ஏறுறது, மரத்து மலை ஏறி குதிக்கிறதுலாம் வந்து தாவேக்காவினர் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அவர் ஒன்றுமே இல்லாதப்ப வெறும் பனையூரில் இருக்கிறப்ப வந்து அவ்வளோ கூட்டம் குடிச்சு அவ்வளோ பேர் வந்து பார்த்தாங்க. இப்போ சிஎம்மாவே ஆயிட்டாரு, இப்போ என்ன பண்ண போகிறாரு? இதுக்கப்புறமாவது கிராமமாக போவாரா அவர் சொன்ன மாதிரின்னு ஒரு கேள்வி இருக்குது. முதல்வர் விஜய் என்ன செய்ய போகிறார்? முதல் கையெழுத்து எதற்காக? ஊழல், லஞ்சம், மது போதை சார்ந்த விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள், பெண்கள் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள், இன்னும் அந்த 2500 ரூபாய் தரேன்னு சொன்ன மாதிரியான விஷயங்களாகட்டும் சரி, இந்த விஷயங்களில் தாவேகா என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து பார்க்கலாம். ஸ்டே அப்டேட்டட். நன்றி.